Good morning students, welcome to 11th standard economics 7th lesson. Okay, so நம்ம last class என்னமா discuss பண்ணிட்டு இருந்தோம்? Indian economy 7th lesson Indian economy discuss பண்ணிட்டு இருந்தோம். அதில் already we discussed in the concept of meaning of growth and development. economic growth na என்ன, economic development அப்படினா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது features of Indian economy பார்த்தோம். அதை follow பண்ணி weakness of Indian economy அதை பார்த்தோம். அடுத்தது demographic trends in India. Okay, population wise அதை analyze பண்ணோம். அதை follow பண்ணி பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, வாட் யூ மீன் பை நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்கை அனலைஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிசைன் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி கிளாசிஃபைட் இன்டு 2 கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம். ஒன் இஸ் த economic infrastructure, another one is the social infrastructure அப்படின்னு பார்த்தோம். அதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறப்ப ரயில் ரூட், ரோட் ரூட், கோஸ்டல் ஷிப்பிங், ஏர் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சோர்சஸ். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் we are going to discuss about the next concept. என்னது எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம், அடுத்தது எனர்ஜி பார்க்க போகிறோம். அதை ஃபாலோ பண்ணி சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேவா? பாரு, எனர்ஜி சோர்சஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஒன் ஆஃப் த நெசசரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். ஸோ நவடேஸ் வித்தவுட் எலக்ட்ரிசிட்டி வி cannot survive in this world of technology. So the energy sources are classified under 2 heads based on the availability of raw materials used while generating energy. Okay, so நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்மளோட எசென்ஷியல் திங்ஸ் என்ன சொன்னோம், ஏர், வாட்டர், ஃபுட், கிளாத் அண்ட் ஷெல்டர், அதெல்லாம் நீட் டு லிவ் அப்படின்னு பார்த்தோமோ சேம் லைக் தட் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வித்தவுட் டெக்னாலஜி வி காண்ட் லிவ். ஓகேவா? ஸோ வித் டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சர்வேவே இந்த வேர்ல்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டோம். ஸோ அந்த எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்பில், ரியல் லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் வெரி வெரி எசென்ஷியல் திங் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த எனர்ஜி சோர்ஸை பேஸ்ட் ஆன் ரா மெட்டீரியல், என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அடுத்தது while generating the energy. okay, availability of raw material and while generating energy, நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து we can classify into 2 category. so one is the non renewable energy sources, another one is the renewable energy sources. okay, so non renewable அப்படிங்கிறது நம்ம புதுப்பிக்க முடியாத. okay, renewable அப்படிங்கிறது again and again நம்மளால என்ன பண்ண முடியும், we can use. ஓகேவா? பாரு, non-renewable அப்படிங்கிறது as the name suggests the sources of energy which cannot be renewed or reused called as non-renewable energy sources. once யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா again we can't use. எந்த சிச்சுவேஷன்லையும் again and again நம்மளால அந்த சோர்ஸஸை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா those type of energy sources we described as the non-renewable energy sources. okay, basically these are the energy sources which will get exhausted over a period of time. ஒரு particular period மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை வந்து யூஸ் பண்ண முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கோல், ஆயில், கேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வி கேன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வி காண்ட் யூஸ் அகெயின், மறுபடியும் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ். ரினியூபிள்னா நம்ம அகெயின் அண்ட் அகெயின் புதுப்பிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அகெயின் அண்ட் அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், தோஸ் டைப் ஆஃப் எனர்ஜி சோர்சஸை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, பாரு, these are the kinds of energy source which can be renewed or reused again and again. So these kinds of materials do not exhaust, or literally speaking these are available in abundant or infinite quantity. okay, abundant na nama large, infinite na nama no limits. okay, so இந்த மாதிரி எனர்ஜி சோர்சஸ்க்கு என்னவே கிடையாது, ஒரு லிமிட்டோ இல்லை இவ்வளோதான் அப்படின்னு ஒரு சஃபிஷியன்ட்டோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அபுடண்ட்டாக லார்ஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி நம்ம again and again யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா those type of energy sources we describe as the renewable energy sources. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, பயோமாஸ் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி சோர்சஸை ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலோ மறுபடியும் அபுடண்ட்டாக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் renewable sources are also called non-conventional sources of energy since these kinds of material or these ways of energy production were not used earlier or conventionally. ஓகே, ஸோ ஒரு சில டைமில் renewable sources நம்ம என்ன சொல்கிறோம், நான் கன்வென்ஷனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் அந்த எனர்ஜி, த கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆர் தீஸ் வேஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இதில் நான் கன்வென்ஷனல்
renewable sourcesல not used earlier or conventionally again and again ஒரு சில இதை வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நான் கன்வென்ஷனல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சோர்சஸ் இன் இந்தியா. ஓகே, இதெல்லாம் எந்த ஹெட்டிங்கில் பார்த்தோம்? economic infrastructure. So economic infrastructure should be classified into two category ன்னு பார்த்தோம் இல்லையா? ஒன்று வந்து economic infrastructure, அதில் transport, energy source ரெண்டு ஹெட்டிங்கில் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது social infrastructure. ஓகே, சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டாக்காக நம்ம டிசைன் பண்ணக்கூடிய infrastructure facilities we described as the social infrastructure அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? பாரு, social infrastructure refers to those structure which are improving the quality of manpower and contribute indirectly towards the growth of an economy. ஸோ அந்த சொசைட்டியில் இருக்கிற பீப்புளோட குவாலிட்டி லைஃப் ஸ்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அட் த சேம் டைம் அது மூலமாக நம்ம கண்ட்ரிஸோட எக்கனாமிக் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா those type of infrastructure we described as the social infrastructure. So these structures are outside the system of production and distribution. The development of these social structures help in increasing the efficiency and productivity of manpower. அப்போ கண்ட்ரிஸோட இதை டெவலப் பண்ணுறப்ப சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரிஸோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், மேன் பவரோட ப்ரொடக்டிவிட்டியும் என்ன ஆகும்? ஷுட் பி இம்ப்ரூவ்டு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் அதர் சிவிக் எம்யூனிட்டிஸ். இட் இஸ் ஃபேக்ட் தட் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த லோ ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இஸ் த லேக் ஆஃப் development of social infrastructure. ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரிஸோட எஸ்பெஷலி இந்தியன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் தோஸ் டைப் ஆஃப் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டில் நவ் இன்னமும் டெவலப் ஆகாமல் இருக்கிறது தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஓகே, த ஸ்டேட்டஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன் த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் டிஸ்கஸ்ட் இன் திஸ் டாபிக். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இம்பார்ட்டன்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன். ஸோ இந்தியாவோட பேசிக் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாரு, இம்போர்ட்டிங் எஜுகேஷன் ஆன் அன் ஆர்கனைஸ்டு பேசிஸ் டேட்ஸ் பேக் டு த டேஸ் ஆஃப் குருகுல் இன் இந்தியா. ஸோ சின்ஸ் தென் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஹேஸ் ஃப்ளாரிஸ்ட் அண்ட் டெவலப்டு வித் த க்ரோயிங் நீட்ஸ் ஆஃப் த எக்கானமி. ஸோ த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் MHRD in India formulates education policy in India and also undertake education programs. Okay, so இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜில் என்ன சொல்லலாம், ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா குருகுல் அப்படிங்கிற ஒரு இது வந்து சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணோம். ஓகே, அதாவது குருகுல் சிஸ்டம்னா என்னமா, அந்த டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பர்சன். ஓகே, அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போய் அவங்கக்கிட்ட வந்து எஜுகேஷனை வந்து லேர்ன் பண்ணிட்டு வரதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த காலத்து குருகுல் சிஸ்டம், குருகுல முறை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சு, ஃப்ளாரிஸ் ஆகி டெவலப் ஆகி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிஸோட எக்கனாமிக் நீட்ஸை வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சு தான் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இதோட டெவலப்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபார்முலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா MHRD. அது ஃபுல் ஃபார்ம் என்னடா, மினிஸ்ட்ரி அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் இது எப்படி இருக்குன்னு பாரு. எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா until 1976 was the responsibility of the state government, but it was brought under the கான்கரண்ட் லிஸ்ட். கான்கரண்ட்னா என்னமா, போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு சேர்ந்ததுக்கு பேர் தான் கான்கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ த சென்டர் இஸ் ரெப்ரசன்டட் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிசைட்ஸ் த இந்தியன் எஜுகேஷன் பட்ஜெட். ஓகேவா? ஸோ 1976 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்கரண்ட் நேச்சராக வந்துருச்சு. கான்கரண்ட் லிஸ்ட் என்னமா, போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் பாரு, இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் நர்சரி லெவல் கேஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அடுத்தது பிரைமரி லெவல் 1 to 5th சொல்லுவோம், செகண்டரி 6th to 8th அது வரும், ஹையர் செகண்டரி பார்த்தீங்கன்னா 11th 10th 11th and 12th வரும், கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன் UG, போஸ்ட் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா PG. ஓகே, இதுதான் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம். ஓகே, அடுத்த பாரு, இந்தியாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டம் என்னென்னு பாரு. எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா ஃபாலோ 10+2 பேட்டர்ன். 10+2ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் 10+2 பேட்டர்ன். ஓகே, ஃபார் ஹையர் எஜுகேஷன் தேர் ஆர் வேரியஸ் ஸ்டேட் ரன் ஆஸ் வெல் அஸ் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைடிங் எ வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ த அக்ரிடேஷன் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் இஸ் டிசைடட் அண்டர் த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் ஆக்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்
ஃபுல்லாக இருக்குது, கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனும் நிறையா இருக்குது. சரியா, அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதோட கண்ட்ரோல் எல்லாம் யாருக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், ஓகே, யூஜிசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the education department consists of various school, college and universities imparting education on fair means for all section of the society. இவங்களோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்கும், போத் ரூரல், அர்பன், ஓகே, மிடில் இருக்கிறவங்க எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்குமே எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதா மெயின் மோட்டிவ் ஆஃப் தோஸ் type of education system. So the budget share of education sector is around the 3% of GDP. Of the largest proportion goes for school education. Okay, நம்ம total GDP ல நம்ம total national income ல nearly 3% நம்ம எதுக்குமா allot பண்றாங்க amount budgetல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த education, especially school educationக்காக. Okay, so however per people expenditure is lowest for the school students. Okay, so பீப்புள்னு என்ன இடத்துல நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, பெர் பீப்புள் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறது வந்து ரொம்ப லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, 10+2 பேட்டர்ன். ஓகேவா, ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்த். ஓகே, ஸோ இந்தியாவில் ஹெல்த் பாருங்கடா, ஹெல்த் இன் இந்தியா. Health in India is the state government responsibility. இதுவும் one of the social infrastructure. So the Central Council of Health and Welfare formulate the various healthcare project and health department reform policies. Okay, so the administration of health industry in India as well as the technical needs of the health sector are responsibility of the Ministry of Health and Welfare. இதே அண்டர்லைன் பண்ணிக்க வச்சுக்கோங்கடா. ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா இதுவுமே ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஹெல்த் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆஸ் வெல் அஸ் டெக்னிக்கல் நீட்ஸ், இது எல்லாமே யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். இவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் நம்ம ஹோல் ஹெல்த் இதுவுமே என்ன ஆகும், ஆக்டிவேட் ஆகும். ஓகே, பாரு, healthcare in India has many forms. These are the Ayurvedic medicine. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் ஹெல்த் கேர் சர்வீஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ், யுனானி ஆர் கேலனிக் ஹெர்பல் கேர், homeopathy, allopathy, yoga and many more. So each different healthcare form has its own treatment system and practice patterns. Okay, so நம்ம எப்படி மற்ற இதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ மெடிக்கலுக்கு, சேம் லைக் தட் என்னது எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், சித்தா, ஆயுர்வேதா, அடுத்தது யுனானி, அலோபதி, ஹோமியோபதி, யோகா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சர்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களோட ஓன் ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ த மெடிக்கல் ப்ராக்டிஸிங் இன் இந்தியா நீட் எ ப்ராப்பர் லைசன்சிங் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். ஓகே, இந்தியாவில் இந்த மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கணும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த். ஓகே, ஆல் மெடிக்கல் சிஸ்டம் ஆர் நவ் அண்டர் த ஒன் யூனிட்டரி தட் இஸ் வி கால்ட் அஸ் த ஆயுஷ். ஓகே, அதுக்கு பேர் என்னடா, ஆயுஷ் அப்படிங்கிறதுக்கு கீழே தான் எல்லா மினிஸ்ட்ரி மெடிக்கல் சிஸ்டமும் இப்போ வந்து ஒரே மினிஸ்ட்ரியாக மாற்றிட்டாங்க, அதுக்கு பேர் ஆயுஷ். ஓகே, மேலே அந்த கேலனிக் ஹெர்பல் அப்படின்னு வருது இல்லடா, கேலனிக் அப்படிங்கிறது மூலிகை. ஓகேவா, அடுத்த பாரு ஹெல்த் கேர் சர்வீஸ் இன் இந்தியா. இந்தியாவில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஹெல்த் கேர் சர்வீஸ் இருக்குன்னு பாரு. The healthcare service in India are mainly responsibility of Ministry of Health. So state-wise health status is better in Kerala as compared to other states. Okay, so healthcare பொறுத்த வரைக்கும் better position பார்த்தீங்கன்னா கேரளா. Okay, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா compared to other developed countries, India's health status is not satisfactory. So India's health status poor compared to Sri Lanka. ஸ்ரீலங்காவோட கம்பேர் பண்ணுறப்போ இந்தியாவோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் எப்படி தான் இருக்குது, ரொம்ப புவராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது கிளியர் தாங்க. ஸோ இப்போ என்ன இந்த இதில் பார்த்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணோம். அது கிளியர் தாங்க.